எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. போன வாரம் வெண்ணிலாங்கிற பேஷண்ட் இறந்து போனாங்கல்ல, ஆமா. அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்களா? சாரி மேடம், பேஷண்டோட பர்சனல் டீடைல்ஸை யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்க பொண்ணு ஆதிராவோட கார்டியன் நான் தான். அவளை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது மேடம், ஹாஸ்பிடல் ரூல்ஸ். வேணும்னா மொபைல் நம்பர் கொடுக்குறேன் மேடம். சரி, நோட் பண்ணிக்கோங்க மேடம். ஓகே. 98962848. தேங்க்யூ. ஓகே மேம். என்ன இவளுக்கு போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? நான் எங்க போய் தேடுவேன் அவள? என் பேரு மேலேயே இந்த பொண்ணு இவ்வளவு வெறுப்பா இருக்கே. நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நிறைவேற்றியே தீருவேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இன்னும் 6 மாசத்துக்கு நான் தான் உனக்கு அம்மா. என்னடி டீ கேட்டா டிகாஷனை கொண்டு வந்திருக்கா? ஐயோ, பால் ஊத்தலையா நான் அதுல? சுபத்ரம்மா வீட்டுல இல்லைனா எனக்கு பால் ஊத்திருவ போல இருக்கே. இந்தா எடுத்துட்டு போ. அவ என்ன சாரதா இல்லத்தோட மகாராணியா? சீனியர் போஸ்ட் வேலைக்காரிக்கு அவ்வளவு பில்டப்லாம் ஒண்ணு தேவையில்லை. அக்கா, இப்ப எதுக்கு சுபத்ரம்மா அப்படி இன்சல்ட் பண்ற? அவளாலதான் அப்பாவுக்கு உடம்புக்கு மனசுக்கும் சரியில்லாம போச்சு. என்னைக்குமே அது ஞாபகத்துல இருக்கணும். ஹலோ, மனுஷனா நீ? அப்படி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? வயசானா மட்டும் போதாது, அறிவும் வளரணும். ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசிக்கணும். அக்கா, உங்களே நினைச்சிட்டீங்களா? சேச்சா, ஆர்டர் கொடுத்த இடத்துல வேலை செய்யறவங்க கிட்ட பேசினேக்கா. நான் கூட உங்களை தான் சொல்றாருன்னு நினைச்சேன் அண்ணி. நான் கூட உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு வாய் ஒத்துழைக்க மாட்டேங்குதே. அக்கா, இது டூ மச்க்கா. எதுக்கு இப்ப அவளை அடிச்ச? டேய், இந்த சாரதா இல்லத்துல அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடம் எனக்கு தான்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என்ன அவமானப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா நானும் இந்த மாதிரி தான் நடந்துக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. ஐயோ, சரண்யா கூப்பிடுறா, என்ன சொல்றது? ஹலோ சரண்யா, எங்க இருக்கீங்கம்மா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ஒரு வேலையா நான் வெளியே வந்திருக்கேன். என்ன வேலையா? கோயிலுக்கு வந்திருக்கேம்மா, வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு. தனியாவா போயிருக்கீங்க? இல்ல, நம்ம வீதியில இருக்கிற லாவண்யா கூட வந்தேன். உனக்கு நான் அப்புறமா போன் பண்றேன். இந்த அகல்யா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க.
யார் மேலயும் இருக்க கோவத்துல இப்ப என்ன அடிச்சிட்டாங்கம்மா. ம், சரி நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன். ம், சரி சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி வந்துருவேன். உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் சரண்யா, என்ன மன்னிச்சிடு. நான் கேட்டதுக்கு முத தடவை வேலையா போயிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் கோயில் வேண்டுதல்னு சொல்றாங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க? என்னாச்சுன்னா இத பாக்குறமா? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சாக்கப்ஸ் ஒரு ப்ராப்ளம் அவ்வளவுதாம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணு இல்லம்மா, ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதாம்மா. வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. நிறுத்துறமா? ஆதிரா, ஆதிரா, என்னங்கண்ணா? ஏமா ஏமா ரெடி ஆயிடுச்சுமா வண்டி, இருமா. ஏமா ஆதிரா நில்லு. ஆதிரா, ஆதிரா ஓடாத நில்லு. ஆதிரா நில்லு, ஓடாத. சொன்னா கேளு ஆதிரா, நில்லு. ஆதிரா நில்லு. சொன்னா கேளு ஆதிரா. ஆதிரா. பொண்ணு எங்க போறதுக்கு வண்டி ஏறினாங்க? எங்க போறதா சொல்லலாமா? வண்டியில ஏறிட்டு போன்னு சொன்னாங்க. 200 ரூபாய் காசு கொடுத்தாங்க. சரியான லூசா இருக்கும் போலமா. ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. ஆதிரா, 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 ஆதிரா. சருமதி, எதுக்கு இங்க காரை நிப்பாட்டிருக்கேன்னு தெரியுமா? இல்ல தெரியலங்க. சருமதி, நான் அப்பாவாக போறேன். உன்னாலதான் நான் அப்பாவாக போறேன். அதுக்காக உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே. இரு.
இருக்குங்க. ஏய் இரு நானே போட்டு விடுறேன். சாரி. ஏய் ஏய் நில்லு நில்லு. ஏய் டெபிட் கார்டை விட்டுட்டு வலையில எடுத்துட்டு போயிட்டா. நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டாலே. யாருங்க அந்த பொண்ணு? அதான் சாருமதி எனக்கும் தெரியல. இது வரைக்கும் 2 வாட்டி நமக்கு நடுவுல வந்துட்டா. எப்படி அவகிட்ட இருந்து வலையில வாங்கிடலாம். வா ஏறு. இந்த பொண்ணு எங்க போச்சுனே தெரியலையே. நான் என்ன செய்வேன் இப்போ? இந்த சுபத்ரா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் நான் எவ்வளவு தூரம் எல்லாம் ஓடணுமோ. இப்ப எங்க போறதுன்னு தெரியலையே. ஆட்டோ. என்னம்மா எங்கம்மா போகணும்? ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். நேரா போக கூடாது. அப்படியே சுத்தி வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். நீங்க வண்டி எடுங்க, நான் வழி சொல்றேன். 500 ரூபாய் ஆகும். இதோ இப்பவே கொடுக்கறேன். ஐயோ, 200 ரூபாய் தானே இருக்கு. டெபிட் கார்டு வர காணுமே. அண்ணா ப்ளீஸ் இந்த 200 ரூபாய் வச்சுட்டு எப்படியாவது கொண்டு போய் விடுங்கண்ணா. நானே காலையில இருந்து சவாரி கிடைக்காம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வண்டியில பெட்ரோல் கூட இல்ல. நீ வேற இறங்குமா கீழே. நமக்குன்னு வந்து சேருது பாரு. அங்க சரக்கு எதுவும் சரியில்லடா. ஆமாண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா. யார் அந்த பொண்ணு? எனக்கு இங்க ஆட்டோ எதுவும் கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? குடுக்கலாமே. எங்க போணும் பாப்பா? பக்கத்துல தான். என்னடா எலி தானா பொரியில வந்து சிக்குது? சாருமதி, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போறோம். அப்புறம் நீ இனிமே அதிகமா மியூசிக் கேளு சாருமதி. சரிங்க. டென்ஷன்லயே செத்துருவான் போல இருக்கே. அத்தை திரும்பவும் அந்த நகைங்களை பத்தி கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது?
வக்கீலனை ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது என் நகையை சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்லணும். ஏய் சர்மதி, இந்தா தண்ணி குடி. எங்க இதுல தண்ணியே இல்ல, கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? சரி, அங்க கடை இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இங்கே இரு. இப்ப அத்தை எப்படி சமாளிக்கிறது? எங்கடா இருக்கா அகிலா? என்னடா எலி தானா பொரியில வந்து சிக்குது? அடச்சே, எலி பொறின்னு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க. மல்லிகைப்பூ தானா வந்து கழுத்துல மாட்டுதுன்னு சொல்லுங்கடா. எங்க கூட்டிட்டு போகணும் பாப்பா? உங்க வீட்டுக்கா இல்ல எங்க வீட்டுக்கா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர். இது ஒரு பிராங்க் ஷோ. உங்களை சுத்தி கேமரா இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. என்னடா சொல்றா? ஏய், ஏமாத்திட்டு ஓடுறா, புடிங்கடா. ஏய் ஏய், புடி புடி புடி. ஏய், வா வா. ஏய், இல்ல. ஏய். இங்க பாருடா. ஏன் பாப்பா இந்த சீன்ல ஹீரோ என்ட்ரி ஆகுறாருன்னு சொல்லவே இல்ல? டேய், இவரு என் மாமாடா. இப்ப கிட்ட வாங்க பார்க்கலாம். ப்ளீஸ்ங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். டேய், இங்க பாரு ஹீரோ சார், இந்த புள்ளைய விட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. அதான் உனக்கு நல்லது. டேய், அவன் மறுபடியும் இன்னொரு டிராமா போடுறானா? புடுறா அவனை. ஐயோ, சுபத்ரா வர வந்துருவாளே. இந்த பிரச்சனைல அத மறந்துட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். அந்த பொண்ணு அதுக்குள்ள எங்க போயிட்டா? டெபிட் கார்டை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ச்சே.
இல்ல நீ போக கூடாது. உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன்.